நமஸ்தே. கங்கா சிங் விசாரத் பூர்வாத் சரவணா கைடில் உங்களுக்கு இதை நான் எடுக்கிறேன். लेख परिचय गंगा सिंह नामक एक कहानी श्री सुदर्शन जी की कहानी है. இது வந்து ஸ்ரீ सुदर्शन जी அவர்கள் வந்து எழுதியிருக்காங்க. आप प्रेमचंद्र की परंपरा की कहानीकार है. இவர் பிரேமச்சந்திரோட வழியில் வந்த கதை ரைட்டர். மத்தலப் பிரேமச்சந்திர சொசைட்டியை பற்றி எழுதுவார். இவரும் அவர் மாதிரி எண்ணங்களை கொண்ட மாதிரின்னு சொல்கிறாங்க. अपनी कहानियों में मानवता की खूबी का चित्रण करना इसकी विशेषता है. இவருடைய கதைகளில் अपनी कहानियोंனா இவருடைய கதைகளில் மானவத்தா கி கூபி மனிதனுடைய குணங்களை சொல்லக்கூடிய அந்த ஸ்பெஷலான ஒரு ஸ்கில்லு இவருக்குள்ளே இருந்திருக்கு அப்படிங்கிறாங்க. ஆதர்ஷவாதி கஹானிக்காரே. இவர் வந்து ஒரு முறையான இப்படி தான் எழுதணும், கதை இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரைட்டர். ஆதர்ஷவாதி கஹானிக்காரே, முறையாக எழுதுகிறவர், டிசிப்ளினான ஒரு ரைட்டர். லேக் பரீட்சை மனுஷிய காம் கருணா பசந்து கர்த்தா. மனிதன் எப்பவும் வேலை செய்கிறத விரும்புகிறவங்க. காம் கருணான்னா ஒர்க் பண்ணுறத. அவன் லேசியாக ரொம்ப இருக்க மாட்டாங்க, வேலை செஞ்சிட்ருக்கணும்னு நினைப்பாங்க. बेकार बैठ नहीं सकता. மனிதன் எப்பவும் வெட்டியாக உட்காந்துருக்க மாட்டாங்க. वो अपनों के बीच जीना चाहता है. மனிதன் எப்பவும் மனித குலத்தோட நெருங்கி வாழ்கிறதா விரும்புவாங்க. பேஷப் மனுஷக்க ஜென்மஜாத் குண है. இதெல்லாம் மனிதனுடைய பிறக்கும்போதே அவனுக்குள்ளே இருக்க குணங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இஸ் கஹானிமே இசி கா சித்திரன் है. இந்த கதையில் இதை தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. गंगा सिंह शायलकोट नगर में एक बड़ा स्कूल था. शायलकोट नगरिல் வந்து ஒரு பெரிய ஸ்கூல் இருக்குது. उस स्कूल का नाम कांच मिशन स्कूल था. அந்த ஸ்கூலுடைய பேர் कांच मिशन स्कूल. गंगा सिंह उस स्कूल का हेड चपरासी था. गंगा सिंह அந்த ஸ்கூலில் ஹெட் சப்ராசி, தலைமை மத்தலப் காவலாளி, பாதுகாப்பாளர்னு சொல்கிறாங்க. वो बूढ़ा हो गया था. அவருக்கு வந்து ரொம்ப வயசாயிடுச்சு. इसलिए वह रिटायर्ड होना चाहता था. அதனால் அவர் பணியிலேருந்து பணி விலகல், நான் ரிட்டையர்ட் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறார். கங்கா சிங்க்கு அர்ஜி, அவர் ஒரு அப்ளிகேஷனை போடுறாரு அந்த ஸ்கூலோட பேரில். குலாம் மசிக் அப்படிங்கிறவர் வந்து காஞ்ச் மிஷன் ஸ்கூலுக்கே ஹெட் மாஸ்டர் தே. कांच मिशन स्कूल उड़े हेड मास्टर. गंगा सिंह ने उससे कहा कि मैं बूढ़ा हो गया हूँ. गंगा सिंह வந்து அந்த ஹெட் மாஸ்டர்கிட்ட சொல்கிறாரு, எனக்கு வயசாயிடுச்சு, மே பூடா ஹோ கயா ஹூ அப்படின்னு சொல்கிறாரு. நான் வந்து வயசாயிடுச்சு எனக்கு அப்படின்னு சொல்கிறாரு. தக் கயாகும், நான் ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுறேன்னு சொல்கிறாரு. முஜே சேவா நிவர்த்தி தீஜியே, எனக்கு ரிட்டையர்மெண்ட்டு கொடுங்கன்னு கேட்குறாரு. பென்ஷன் பி திலா தீஜியே, கூடையே எனக்கு பென்ஷனும் கொடுத்துடுங்க. மே ஹரிதுவார் ஜாவுங்கா ஆர் வகி ரகுங்கா, நான் ஹரிதுவார் போகணும், அங்கேயே என்னோடய ரிட்டையர்மெண்ட் வாழ்க்கையை வாழ நினைக்கிறேன் அப்படின்னு ஹெட்மாஸ்டர்கிட்ட கங்கா சிங் சொல்கிறார். हेडमास्टर ने कहा कि मैं इस संबंध में मिशन को पत्र लिखूंगा. இது விஷயமாக நான் என்னோடய ஸ்கூல் மிஷனுக்கு ஒரு லெட்டர் எழுதுகிறேன் அப்படின்னு சொல்கிறார். गंगा सिंह की खुशी, गंगा सिंह ரொம்ப ஹாப்பி ஆயிட்டார். एक दिन हेडमास्टर ने गंगा सिंह को बुलाकर कहा कि मिशन तुमको सेवा से निवृत्त करना चाहता है. மிஷன் வந்து சொல்லிடுச்சு, உனக்கு ரிட்டையர்மெண்ட் கொடுக்கறதுக்கு ஓகேன்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிறாங்க. நிவர்த்துனா ரிட்டையர்மெண்ட்டுன்னு அர்த்தம். மிஷன் तुमको हर महीने 15 रुपये का पेंशन देगा. மிஷன் வந்து எங்களுடைய ஸ்கூலோட மிஷன் வந்து ஒரு மாதமும் 15 ரூபாயே மத்தலப் 15 ரூபா வந்து உனக்கு பென்ஷனாக கொடுப்பாங்க. சுன்கர் கங்கா சிங்க்கோ படி குஷி ஹுயி. இதை கேட்ட கங்கா சிங் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டார். பார்ட்டி ஆர் தோஃபே, கிஃப்ட்டும் அதுக்கு அவருக்கு ஒரு பார்ட்டி, ரிட்டையர்மெண்ட் பார்ட்டியும் வைக்கலான் இருக்காங்க. கங்கா சிங்க்கோ தோஃபே தேனே கா இந்தஜாம் தா, பூரா அரேஞ்ச் பண்ணுறாங்க. இந்தஜாம்னா அரேஞ்ச்மெண்ட்டு நடக்குது. கங்கா சிங் அவருக்கு வந்து ஒரு நல்ல தோஃபா, ரிட்டையர்மெண்ட்டு கிஃப்ட் கொடுத்து அனுப்பலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. கங்கா சிங்னே தோஃபேமே சடி கடி கிராமஃபோன் ஆர் குச்சு. கங்கா சிங் வந்து ரிட்டையர்மெண்ட்டில் வந்து
சடினா ஊன்றுகோல், வயதாயிட்டு நடப்பாங்க இல்லையா கைப்பிடி, அந்த தடி ப்ளஸ் கடி கிளாக்கு. அதுக்கப்புறம் கிராமஃபோன். கிராமஃபோன்னா அந்த பழைய காலத்தில் நம்ம டேப் ரெக்கார்டருக்கு முன்னாடியெல்லாம் ஒரு கிராம்ஃபோன் மாதிரி ஒரு டிஸ்க் அட்டை வரும், அதை வச்சு பாட்டோ பஜனோ கேட்பாங்க. அது பஜன்கார் ரெக்கார்டு சாத்தா. அவர் இவருக்கு இன்னதான் கிஃப்ட் வேணுங்கிறதையும் மென்ஷன் பண்ணுறார், சொல்கிறார். मिशन ने गंगा सिंह को पार्टी देने का भी प्रबंध किया था. அந்த மிஷன் கங்கா சிங்க்கு பார்ட்டி கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஹரிதுவார் ஜானேக்கு இச்சா. கங்கா சிங்க்கு ஹரிதுவார் போகணும்னு கொள்ள ஆசை. गंगा सिंह हरिद्वार जाने के संबंध में सोचता रहा. गंगा सिंह हरिद्वार போகணும் அப்படின்னு திங்க் பண்ணிகிட்டு இருக்காரு. वह अपने आप से कहता था कि छुट्टी मिलते ही मैं हरिद्वार चला जाऊँगा. லீவு கிடச்சோடனே, சுட்டினா ஹாலிடேஸ், எனக்கு லீவு கிடச்ச உடனேயே நான் ஹரித்வார் சலா ஜாவுங்கன்னா போயிடுவேன் அப்படிங்கிறார். ரோஜு சுப கங்கா மே நகவுங்கா. டெய்லி காலையில் போய் கங்கையில் நீராடுவேன், குளிப்பேன் அப்படின்னு சொல்கிறார். பகவான் கா சமரன் கருங்கா. டெய்லியும் கடவுளை ப்ரேயர் பண்ணுவேன் அப்படிங்கிறார். சாது மகாத்மாவும் கே தர்ஷன் கருங்கா. முனிவர்களையும் சாமியார்களையும் பார்த்து ஆசிர்வாதம் வாங்கிக்குவேன். தர்ஷன்னா ஆசிர்வாதம் வாங்கிக்குவேன்னு சொல்கிறார். கபி ராமாயண் படுங்கா. எப்பவும் நான் ராமாயண் படிச்சிட்ருப்பேன். கபி கிராமஃபோன் சலாக்கர் பஜன் சுனுங்கா. கிராமஃபோனை ஆன் பண்ணி பஜன் கேட்பேன், சாமி ப்ரேயர் பஜன் கேட்பேன் அப்படிங்கிறாங்க. दूसरे से ज्ञान और ध्यान के बारे में बात करूँगा. அடுத்தவங்க கிட்ட, நெய்பர்ஸ் கிட்ட தியான பற்றியும் ஞான பற்றியும் அறிவை பற்றியும் சாமியை பற்றியும் பேசிகிட்டு இருப்பேன் அப்படிங்கிறார். சாம்கோ கங்கா கே கினாரே பேட்டுங்கா. ஈவினிங் ஆயிடுச்சுன்னா மாலை பொழுதில் நான் நல்லா கங்கை கரையோரமாக உட்காந்துருப்பேன், ரிலாக்ஸ் ஆகுவேன் அப்படின்னு சொல்கிறார். ராத்துக்கோ பேஃபிக்கர் சே சோவுங்கா. நைட்டில் பேஃபிக்கர்னால் கவலைப்படாமல் தூங்குவேன் அப்படிங்கிறாங்க. ஒரியே இல்லாமல் படுத்துப்பேன் அப்படிங்கிறார். ஹரிதுவார் புண்ணிய நகரிக. எங்கள் ஹரிதுவார் ரொம்ப புனிதமான நகரம் அப்படிங்கிறார். ஜீவனுக்கு அந்திம் கால்மே வஹா ரஹனா சௌபாக்கிய கி பாத் ஹை. வாழ்க்கையோட கடைசி காலத்தில் ஹரிதுவாரில் இருக்கிறது எல்லாருக்கும் சௌபாக்கியன்னா ஒரு லக்கி லைஃப் ஆகும் அப்படிங்கிறார். इसलिए गंगा सिंह हरिद्वार जाना चाहता था. அதனால் கங்கா சிங் ஹரிதுவார் போகணும்னு நினைக்கிறாரு. மன் பத்லா. இது கங்கா சிங்கோட மனது மாறிடுச்சான். ராம்தன் கி நயா ஹெட் சப்ராசி பனாயா கயா. ராம்தன் அப்படிங்கிறவர் இவரோட இவர் வேலை பார்த்த இடத்துல அந்த நயா புதிய சப்ராசியாக இவரை செலக்ட் பண்ணி உட்கார வச்சுட்டாங்க, புதிய பாதுகாப்பாளராக. தப் கங்கா சிங்को லகா கி உஸ்கா ராஜ்ய ஹாத் சே சூட் கயா ஹே. அவருக்கு என்ன நினைக்கிறாருன்னா, இவரோட ராஜ்யம், இவரோட ஆட்சியவும் இவர் கையை விட்டு போயிட்டதா இவர் ஃபீல் பண்ணுறாரு. பங்கி நே கங்கா சிங் சே கஹா கி பையா தும் பரதேசி பன் கயே ஹோ. பங்கி அப்படிங்கிறவர் கூட வேலை பார்க்குறாரு. அவர் சொல்கிறாரு, நீ பரதேசி, யாரும் கேட்பாரத்து தனியாக. பரதேசி அப்படின்னா ஊர் ஊராக திரியிறவங்க, கிடைச்சதை சாப்பிட்டுக்கிட்டு அப்படி ஆயிட்ட இப்போ அப்படிங்கிறாங்க. தும் பரதேசி பன் கயே ஹோ. ஏ சுன்கர் உசே லகா கி வ அப்னே கி ராஜ்யமே அஜ்னபி ஹோ கயா. அவரோட நாட்டிலேயே அவர் அஜ்னபின்னா அன்னோன் பர்சன், ஒரு அஜ்னபியாக தெரியாத ஆள் மாதிரி ஆயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாரு. வ ஹெட் மாஸ்டர் சே போலா கி முஜே மாஃப் கீஜியே. இவர் போய் ஹெட் மாஸ்டர்கிட்ட சொல்கிறாரு, நம்ம கங்கா சிங் என்னை மன்னிச்சிடுங்க ஹெட் மாஸ்டர் அப்படின்னு சொல்கிறாரு. மே ஏ ஸ்கூல் சோடுக்கர் நகி ஜாவுங்கா. நான் இந்த ஸ்கூலை விட்டு போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஏ ஸ்கூல் ஹி மேரா ஹரிதுவார் ஹே. இந்த ஸ்கூல் தான் என்னுடைய ஹரிதுவார் அப்படின்னு சொல்கிறாரு. ஆப் லோகி சாது மகாத்மா ஹே. நீங்கள் தான் எனக்கு கிடைச்ச சாதுக்களும் மகாத்மாக்களும் முனிவர்களும் அப்படின்னு சொல்கிறார். ஹெட் மாஸ்டர் நே பி மான் லியா. ஹெட் மாஸ்டரும் சரி ஓகே, அப்போ ரிட்டையர்மெண்ட் ஆகலையா, சரி பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. விசேஷதா सुदर्शन जी की ये कह कहानी अनुपम कहानी है. कह कहानीना யாரோ சொல்லி இவர் கேட்ட கதை அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒண்டர்ஃபுல்லான ஒரு கதை.
ये कहानी गीत में एक कहानी गीता में बताई गई कर्म भावना की நிச்சோடு है. இது நம்ம பகவத்கீதையில் சொல்லப்பட்டிருக்க கர்ம பாவனா, ஒருத்தரோட செயல் மாதிரி தான் அவங்களோட எண்ணங்கள் இருக்கும் அப்படின்னு கீதையில் பகவத்கீதையில் சொல்லியிருக்காங்க. அதை நிச்சோடுனா அதில் புழிஞ்செடுத்த சாறு மாதிரி இந்த கதை இருந்துச்சான். काम करने में जो खुशी है वह आराम करने में नहीं है. வேலை செய்கிறதுல இருக்கிற குஷி ரெஸ்ட் எடுப்பதில் சந்தோஷம். குஷினா சந்தோஷம். வேலை செய்யும்போது இருக்கிற சந்தோஷம் ரெஸ்ட் எடுக்கும்போது கிடைப்பதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. யஹி இஸ் கஹானி கா சந்தேஷ் ஹே. இதுதான் இந்த கதையோட சந்தேஷ்னா மெசேஜ் அப்படின்னு நமக்கு சொல்கிறாங்க. ஹரிதுவார் கி ஜானே கி இச்சா அப்படிங்கிற டிப்னி கூட இந்த எஸ்ஏலேயே இங்கே வர டிப்னி தான். இதையே டிப்னியாக எழுதிக்கலாம். ஆல் தி பெஸ்ட்டுமா, நல்லா எழுதுங்க.